ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நம்ம மலேசியன் சீரீஸ் இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் ரவுண்ட் அபவுட் கேட்ஸில். இன்றைக்கி கோலாலம்பூரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா புத்ரஜயா. இந்த புத்ரஜயா பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? புத்ரஜயா வந்து மலேசியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நவீன நகரமாகும். 1999ஆம் ஆண்டு முதல் மலேசியாவின் நிர்வாக தலைநகரமாக இது செயல்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக புத்ரஜயா கூட்டரசு பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது. கோலாலம்பூர் மாநகருக்கு தெற்கே அமைந்துள்ள இந்த நகரம் மலேசிய அரசாங்கத்தின் அலுவல் மையமாகும். 2005ஆம் ஆண்டு முதல் அனைத்து அமைச்சரவைகளும் கோலாலம்பூர் மாநகரத்தில் இருந்து புத்ரஜயாவிற்கு மாற்றம் செய்யப்பட்டன. புத்ரஜயாவின் கட்டுமானம் 1995ஆம் ஆண்டு தொடங்கி 2001 பிப்ரவரி 1ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான செலவு 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அதாவது மலேசிய ரிங்கெட்டில் 36.26 பில்லியன் மலேசியன் ரிங்கெட்டில் செலவு செய்துள்ளார்கள். இந்த திட்டம் கில்லான் பள்ளத்தாக்கை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாகும். மலேசிய பல்லூடக பெருவழி என்பது மலேசியாவை நவீனப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். 1996 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அப்போதைய பிரதமர் அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை திறந்து வைத்தார். 2001 பிப்ரவரி 1ஆம் தேதி புத்ரஜயா மலேசியாவின் 3வது கூட்டாட்சி பிரதேசமாக மாறியது. 1974ஆம் ஆண்டில் கோலாலம்பூர் முதல் கூட்டாட்சி பிரதேசமாகவும், அதற்கு அடுத்து 1984ஆம் ஆண்டில் லபுவான் 2வது கூட்டாட்சி பிரதேசமாகவும் மாறின. புத்ரஜயா எனும் பெயர் மலேசிய நாட்டின் முதல் பிரதமர் அவர்களை நினைவு கூறும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. புத்ரா என்னும் சொல் சமஸ்கிருதத்தில் புத்திரர் என பொருள்படும். ஜெயா என்னும் சொல் வெற்றியை குறிக்கிறது. இதனால் தான் புத்ர ஜெயா. 1920ஆம் ஆண்டுகளில் காடுகளாக இருந்த இந்த பகுதி அந்த காலத்தில் ரப்பர் தோட்டப்பகுதிகளாக உருவாக்கப்பட்டது. இந்த தோட்டப்பகுதியை பிராங்க் பெசார் என்று அழைத்தனர். இந்த தோட்டப்பகுதியில் பிரிட்டனின் முதலாம் உலகப் போரின் காலத்தில் இங்கு ஒரு போர் நடந்தது. அதனால் இந்த பகுதிக்கு பெராங் பெசார் எனும் பெயர் சூட்டப்பட்டது. பெராங் பெசார் என்பது காலப்போக்கில் பிராங் பெசார் என்று திரிந்துவிட்டது. 1975ஆம் ஆண்டு வரை இந்த பகுதி உலுலங்காட் மாவட்டத்தின் கீழ் செயல்பட்டது. பின்னர் காஜாங் மாவட்டத்தின் அதிகாரத்திற்கு மாற்றப்பட்டது. புத்ரஜயாவை சாலை மற்றும் ரயில் வழிகளில் வந்து அடையலாம். கோலாலம்பூரையும் புத்ரஜயாவையும் இணைக்க மெக்ஸ் ஹைவே நெடுஞ்சாலை கட்டப்பட்டது. 2002ஆம் ஆண்டு முதல் KLIA டிரான்சிட் என்று அழைக்கப்படும் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. அதேபோல் புத்ரஜயாவில் ஒரு பன்னாட்டு மருத்துவமனை உள்ளது. இந்த பன்னாட்டு மருத்துவமனை 2005ஆம் ஆண்டு முதல் செயல்படத் தொடங்கியது. இந்த மருத்துவமனையில் தேசிய புற்றுநோய் மையம் 2013 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி செயல்படத் தொடங்கியது. இந்த புத்ரஜயாவில் உள்ள அரசாங்க கட்டடங்கள் என்னவென்றால் பிரதமர் அலுவலகம், பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம், புத்ரஜயா உயர்நீதிமன்றம், மெலாவதி அரண்மனை, டாருல் ஏசான் அரண்மனை, புத்ரஜயா அனைத்துலக மாநாட்டு மையம், புத்ரஜயா மசூதி, இது அனைத்தும் இங்கேயே உள்ளன. அதேபோல் இந்த புத்ரஜயாவிற்கு அருகில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.